அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது. உலக பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் தலம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான, வருடத்தில் அனைத்து நாட்களுமே அதிகமான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்லக்கூடிய கோவில்களில் ஒன்றாக இருக்கு. முருகனை வேண்டிக் கொண்டு தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதால் இங்கு ஏராளமான பக்தர்கள் வராங்க. இங்கு தரக்கூடிய இலை விபூதி பிரசாதத்தோடைய மகிமையில பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு நீங்கள் அடிக்கடி சென்றிருந்தாலுமே பலருமே அறியாத, ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய பல தகவல்கள் இந்த கோவிலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முருகனின் அருளை எண்ணி ஆச்சரியப்படாமல் இருக்க முடியுமா? ஓங்கார முருகனாக காட்சி தருகிறார் அப்படின்னே சொல்லலாம். முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக கருதப்படுவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். மிக அரிதான முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கோவில். திருச்சீர் அலைவாய் எனவும் 150 அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் 9 தளங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு. சங்க இலக்கியங்களில் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்ட இந்த கோவில் 2000 ஆண்டுகள் வரை பழமை கொண்டதாக இருக்கலாம் என கருதப்படுது. சூரனை சம்ஹரித்து பின்பு முருகன் இந்த தலத்தில் வந்து சிவபெருமான வழிபட்டார் என கந்தபுராணம் தெரிவிச்சிருக்கு. இந்த கோவிலின் அமைப்பு ஓங்காரம் வடிவமுடையதும், பிள்ளையார் சன்னதி, வள்ளி தேவசேனா சன்னதி, திருமால் சன்னதி, அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக இருக்கு. முருகப்பெருமான தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இந்த தலத்துல தவம் இருந்திருக்காரு. அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இந்த இடத்துல தங்கியிருக்காரு. இவர் மூலமாக அசுரர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டிருக்காங்க. அப்போது தனது படைத்தளபதியான வீரபாகுவ சூரபத்மனுடன் தூது அனுப்பினார். ஆனால் அவன் கேட்கவில்லை. முருகன் தன்னுடைய படைகளுக்கு சென்று அவனை வதம் செய்தார். வியாழ பகவான் முருகனின் தனக்கு காட்சி தந்த இந்த இடத்துல எழுந்தருள வேண்டிக் கொண்டிருக்காரு. அதன்படியே முருகனுக்கும் இங்கு தங்கியதாகவும் பின்பு வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இந்த கோவிலை எழுப்பியிருக்காங்க. சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால இவர் ஜெயந்திநாதர் என அழைக்கப்படுகிறார். பிற்காலத்தில் இந்த பெயரே செந்தில்நாதர் என மாறியிருக்கு. திரு ஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியிருக்கு. கோவிலின் பிரதான சன்னதியில் சுப்பிரமணியர் பிரம்மச்சரியராக நின்ற கோலத்தில் காட்சி தராரு. 4 புஜங்களுடன் நின்ற கோலத்தில் இடதுபுறத்தில் ஒரு கை இடுப்பில், மற்றொரு கை ஜபமாலையுடன், வலதுபுறத்தில் ஒரு கையில் வேலும் இன்னொரு கையில் புஷ்பமும் கொண்டு சுப்பிரமணியர் சிவபூஜை செய்யும் கோலத்தில் காட்சி தராரு. இந்த சன்னதிக்கு அடுத்து இடதுபுறத்தில் சின்ன வாசலை கொண்டு துவாரபாரகர் இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த சன்னதியில் சற்று குனிந்து பார்த்தால் 5 லிங்கங்களை காணலாம். இங்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய பாவங்களை அழிக்க சக்திகளை கொண்ட 5 லிங்கங்களை வணங்கி செல்றாங்க. 5 லிங்கங்களும் ஆகாயம், பூமி, தண்ணீர், காற்று, அக்னி ஆகிய 5 சக்திகளை குறிக்கிறது. 6 முகங்கள், 12 கரங்களோடு இருபுறங்களிலுமே ஸ்ரீவள்ளி தெய்வானையுடன் காட்சி தருவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கு இடதுபுறத்தில் ஜெயந்திநாதர் லிங்கம் சந்திரனையும், வலதுபுறத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடியதாக இங்கு லிங்கம் ஆத்மாவை குறிப்பது இந்த கோவிலின் சிறப்பான அம்சம். இந்த 8 லிங்கங்களையுமே தரிசனம் செய்தவர்கள் 8 திக்குகளின் அபூர்வ சக்திகளை கொண்ட சிவபெருமான தரிசனம் செய்வதற்கு சமமாக கருதப்படுவதாக சொல்லப்படுது. ஜெயந்திநாதர் சூரனை சம்காரம் செய்த பிறகு பிரகாரத்தில் இருக்கக்கூடிய மகாதேவர் சன்னதிக்கு எழுந்தருள்வார். அப்பொழுது சுவாமியின் எதிரே ஒரு கண்ணாடி வைக்கப்படும். அர்ச்சகர்கள் கண்ணாடியில் தெரியக்கூடிய ஜெயந்திநாதரின் பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்வாங்க. இதில் சாயா அபிஷேகம் என்று சொல்லப்படுது. சாயா என்றால் நிழல் என்று பொருள். போரில் வெற்றி பெற்ற முருகனை குளிர்விக்கும் விதமாக இந்த அபிஷேகம் நடக்கும். இது முருகப்பெருமானே கண்ணாடியில் கண்டு மகிழ்வதாக ஐதீகம். இந்த நிகழ்ச்சிக்கு முன்பு முருகன் சன்னதிக்கு திரும்புவார். வேல்குத்துடன் சூரசம்கார வைபவம் நிறைவடைவதாக சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. அறுபடை வீடுகளில் 5 மலைப்பகுதிகள் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று. அது மட்டுமில்லாமல் திருச்செந்தூர் முருகன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கு. படையெடுத்து செல்லும் படை வீரர்கள் தங்கும் இடம்தான் படை வீடு. சூரபத்மனை வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர். சூரபத்மனை வெற்றி கொண்டதால் இங்கு கோவில் கண்ட முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என விளங்கப்படுவதாகும். அதுவே பின்னால செந்தில்நாதர் எனவும் மாறியிருக்கு. இந்த ஊர் திரு ஜெயந்திபுரம் என்பதில் இருந்து திருச்செந்தூர் எனவும் மாறியிருக்கு. சிலப்பதிகாரம் குறிப்புகளின்படி இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த
வாய்ந்ததாக சொல்லப்படுது. முன்னர் திருச்சீர் அலைவாய் என அழைக்கப்பட்டதாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் ராஜகோபுரம் 9 அடுக்குகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் இருக்கு. முருகன் இடது கையில் தாமரை மலர் மற்றும் ஜடா முடியோடு சிவயோகி போல காட்சி தராரு. முருகனின் பின்புறம் இடது சுவற்றில் முருகன் பூஜை செய்வதாக கூறப்படும் லிங்கம் ஒன்று இருக்கு. அதற்கு முதல்ல பூஜைகள் செய்த பின்பு முருகப்பெருமானுக்கு பூஜைகள் நடக்கிறது. சூரனை வதைத்த முருகன் 4 கைகளுடன் சிவபூஜை செய்து ஜடாமுடியுடன் தவக்கோலத்தில் இருக்காரு. அவரின் தவத்தை களைத்து விடக்கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாது. மூலவர் தெற்கு திசை நோக்கி இருக்காரு. கந்த சஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்கள் ஊர் பெண்கள் தெய்வானியை திருமணம் செய்வதற்காகவும் போர் முடிந்து முருகனின் உக்கிரத்தை குறைக்கும் விதமாகும் இங்கு முருகன் மீது மஞ்சள் திருநீற்று விளையாடுறாங்க. திருச்செந்தூரில் கந்த சஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதற்கு மற்றொரு காரணமும் உண்டு. சில முனிவர்கள் உலக நலனை காக்க ஒரு புத்திரன் வேண்டும் என்று கருதி ஐப்பசி மாத அமாவாசை தொடங்கி 6 நாட்கள் யாகம் நடத்தி இருக்காங்க. இந்த கோவில் காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். திருச்செந்தூர் முருகன் கோவில் 9 கால பூஜைகள் நடைபெறுவதாக சொல்லப்படுது. தினமும் மதியம் உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மூலத்தாளத்துடன் கடலில் கரைத்து விடுவாங்க. இந்த பூஜை கங்கா பூஜை என அழைக்கப்படுது. தீபாவளிக்கு மக்கள் அனைவருமே புத்தாடை அணிந்து கொண்டாடுவது வழக்கம். அதே போல இந்திரனின் மகனான தெய்வானியை முருகன் மனம் முடிப்பதாக இந்திரன் புத்தாடை எடுத்து தருவதாக நம்பப்படுது. வைகாசி விசாகத்தின் போது கடுமையாக நோன்பு வைத்து காவடி, பால்குடம், அபிஷேகம் போன்றவற்றை இறைவனுக்கு படைக்கிறாங்க. தங்கத்தேர் ஊர்வலம், சந்தனக்காப்பு அபிஷேகங்கள் செய்து வருவதாக சொல்லப்படுது. பக்தியுடன் முருகப்பெருமான அபிஷேகம் செய்து வணங்குவதன் மூலம் நம்மளுடைய மனக்கவலைகளை இருந்து விடுபட முடியும். நாளிக்கிணற்றுக்கும் சூரசம்காரத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதாகும். சூரசம்காரம் முடிந்த பிறகு முருகன் தனது கோபத்தை தணிக்க தனது வேலால் வேகமாக தரையை குத்த பீரிட்டு வந்த நீர்தான் நாளிக்கிணறாக இருப்பதாக சொல்லப்படுது. சூரபத்மானுடன் போரின் பொழுது திருச்செந்தூரில் முகாமிட்டு தங்கியிருந்த போர் வீரர் தாகத்தை தீர்ப்பதற்காக முருகன் தனது வேளால் இந்த கிணற்றை உருவாக்கியிருக்காரு. கடல் பரப்பை விட இங்கு கீழ் இருக்கக்கூடிய இந்த 4 கிணற்றில் ஊறும் கடல் நீர் மண்ணால் வடிகட்டு ஓர்ப்பு நீங்கி இனிப்பு சுவையுடன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கு தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கோவில்கள் ஒரு தெய்வத்திற்கு ஒரு உற்சவர் சிலை மட்டும் இருக்கும். ஆனால் திருச்செந்தூரில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமாள் என 4 உற்சவர்கள் இருக்காங்க. இவர்கள் அனைவருக்குமே தனி சன்னதி இருப்பது சிறப்பு. இவர்களால் குமரவிடங்கர் மாப்பிள்ளை சுவாமி என அழைக்கப்படுறார். சூரசம்காரத்தின் போது சக்திவேல் தாங்கி சூரனை வதம் செய்பவர் ஜெயந்திநாதர். இவரை வழிபட்டார் வாழ்க்கையில் வெற்றிகள் குவியும் என்பது நம்பிக்கை. முருகனுடைய அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையிலும் பிற 5 கோவில்கள் மலை கோவிலாக அமைந்தது போல தோற்றம் தெரியும். உண்மையிலேயே திருச்செந்தூர் மலை கோவில் ஆகும். கடற்கரையில் இருக்கக்கூடிய சந்தனமலையில் இருக்கிறது. இந்த தலத்தை காந்தமலை பர்வதம் என அழைக்கப்படுவதாக காலப்போக்கில் இந்த குன்று மறைந்து விட்டது அப்படின்னும் சொல்லப்படுது. ஞானகுருவாக இங்கு முருகன் காட்சி தராரு. அசுரர்களை முருகன் அழிக்கும் முன்பு அசுரர்களை பற்றிய வரலாற்று குரு பகவான் இந்த தலத்தில் கூறியிருக்காரு. இந்த தலம் குரு தலமாக கருதப்படுது. பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இங்கே பஞ்சலிங்க சன்னதி இருக்குது. மார்கழி மாதத்தில் தேவர்களை தரிசிக்க வருவதாகவும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.